வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில பெண்களுக்கு மாதவிடாய் நேரத்துல ஏற்படக்கூடிய வயிற்று வலி இது எப்படி இயற்கையான முறையில சரி பண்ணலாம்ன்றத பத்தி ஒரு சின்ன சிம்பிளான ஹோம் ரெமெடி ஒன்னு சொல்றேன். முதல்ல பெண்களுக்கு மாதவிடாய் நேரத்துல உடல் சோர்வு மட்டும் கிடையாது, மன சோர்வும் ரொம்ப அதிகமா இருக்கும். நிறைய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா அடி வயிற்று வலி, இடுப்பு வலி, கை கால் வலி, ஒரு சில பெண்களுக்கு பாத்தீங்கன்னா தலைவலி கூட ஏற்படும், வாந்தி வரா மாதிரி இருக்கும். ஒரு சில பெண்கள் நல்லா மயக்கம் போட்டு விழுவாங்க, கிடினஸ் அதிகமா இருக்கும். இந்த மாதவிடாய் நேரத்துல ஏற்படக்கூடிய அடி வயிற்று வலியை எப்படி இயற்கையான முறையில சரி பண்ணலாம்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ஹோம் ரெமெடி. மூணு இன்கிரீடியன்ஸ் வச்சு, என்னன்னா திப்பிலி, ஜாதிக்காய், கூடவே சீரகம் நீங்க எவ்வளவு அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவு ஜாதிக்காய், அதே அளவு இந்த திப்பிலி எடுக்கணும். அதாவது மூணுமே சம அளவுல எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஒரு இரும்பு கடாயில போட்டு, இதுல ஆயில் எதுவும் சேர்க்க வேண்டாம், எண்ணெய் எல்லாம் எதுவுமே இதுல விடாம நீங்க அப்படியே வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்து கொஞ்ச நேரம் சூடு ஆற விட்டுருங்க. சூடு நல்லா ஆறினதும் இதை பொடி மாதிரி செய்து அரைத்து இந்த பொடியை நீங்க வீட்டுல ஒரு கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. மாதவிடாய் நேரத்துல அதிகமான வயிற்று வலி இருக்கிற பெண்கள் இந்த பொடியை ஒரு 1/4 டீஸ்பூன் பொடி எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸ் மோர்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, கூடவே ஒரே ஒரு சிட்டிகை, ஒரே ஒரு பிஞ்ச் பெருங்காயம் போட்டுக்கணும். பெருங்காயத்தூளை சேர்த்து நல்லா கலக்கி மாதவிடாய் நேரத்துல அந்த 3 நாட்கள் அப்படி இல்லைன்னா 5 நாட்கள் வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒருவேளை இந்த மோர் நீங்க குடிச்சிட்டே வந்தீங்கன்னா நாளடைவுல மாதவிடாய் நேரத்துல ஏற்படக்கூடிய இந்த அடி வயிற்று வலி குறைஞ்சிடும். பொதுவா இந்த சீரகம் இருக்கு இல்லையா, இதுல பாத்தீங்கன்னா ஆன்டி ஸ்பாஸ்மோடிக் குணங்கள் நிறையவே இருக்கு. மாதவிடாய் நேரத்துல நீங்க சாதாரண தண்ணி குடிக்காம சீரகத்தை கொஞ்சம் தண்ணியில போட்டு கொதிக்க வைத்து சூடார விட்டுருங்க. இந்த சீரக தண்ணியை நாள் பூரா நீங்க தண்ணி குடிக்கும் போது எப்பெல்லாம் தண்ணி வேணுமோ இந்த சீரக தண்ணியை குடிச்சிட்டே வந்தாலும் வலி நல்லாவே குறையும். எப்போ ஒரு பெண் மாதவிடாய் வலி அதிகமா இருக்கு, எப்போ டாக்டர் கிட்ட போகணும், கண்டிப்பா ஒரு மருத்துவர் ஆலோசனை எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஒரு பீரியட்ஸ் டைம்ல ரொம்ப தாங்க முடியாத அடி வயிற்று வலி, ரொம்ப அளவுக்கும் மீறின ஒரு வலி இருந்தாலோ, இல்ல ஹெவி ப்ளீடிங், கட்டியா ரத்தப்போக்கு இருந்தாலோ, இல்ல ஃபேமிலி ஹிஸ்டரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது உங்க கூட பிறந்த அக்கா, தங்கச்சி, இல்ல உங்க அம்மா, உங்க பாட்டி, இப்படி எல்லாருக்குமே பீரியட்ஸ் டைம்ல ரொம்ப ஹெவி பெயின், சிவியரான ஒரு பெயின் இருக்கு, அந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் இருந்ததுன்னா அது ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கலாம். சோ நீங்க கண்டிப்பா இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்ததுன்னா ஒரு மருத்துவர் ஆலோசனை எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னன்றதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது உங்களுக்கு நல்லது. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நினைச்சீங்கன்னா நீங்க விரும்புற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. தமிழ் 360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.